நெல்லையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் பண்ணுவோம். நீங்க வேணா எழுதி வைங்க. வரல அப்படின்னா என்னென்ன இல்ல ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை. அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா. 5 மாவட்டங்களில் கடந்து 6வது மாவட்டமாக கரூர் பகுதிக்கு வரும்போதே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படலாம் சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்சு உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க? சிஎம் மீட்டிங் போட்டு அதோட கூப்பிடா இருக்கலாம் நீங்க அரசியல் கட்சியோட அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான். அதுக்கும் அது மாதிரிதான். பிடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? இல்ல, நம்ம 98% நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டோம். தேர்தல் வந்தா 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்மொழியா அவ்வளவு அமைச்சர்கள் எப்படி பாக்குறீங்க? அப்ப 200 இடத்துல நாங்க தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். 98% நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படிங்க. 6 மாசம் தானே இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிழிச்சு வச்சுக்கார மாதிரி பேசிட்டு அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமா வரும் பாதகமா இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிடுச்சுன்னா மாறுதல். அது போய் பேசிட்டு கூடாது. இலங்கையில தொடர்ச்சியா 3 விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா விக்தி புரம்னா. இப்ப இருக்கிற அனுரா இருக்காருல்ல, அவரு 3 விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சிருந்துச்சு. திடீர்னு 52 விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு? மாறுதலை விரும்பிட்டான், கொண்டு வந்துட்டான். அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமா இருக்குங்கிற முடிவை நீங்க எடுக்கக்கூடாது. அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியா எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கல. ஏன்னா நான் எந்த களத்துல எந்த நிலத்துல வாழ்றனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும். இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறாரு. எங்க அப்பா பாரதி ராஜா வந்தாருன்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார். அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார். நான் பார்க்கல, என்னை பார்க்க சொன்னார். நான் தொடர்ச்சியா பயணத்தளத்தில் பார்க்கல, நான் பார்க்கறேன்னு சொன்னேன். பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்திருக்காருன்னு தான் சொல்றாங்க. அதுல சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு. அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர். அதனால அந்த படைப்புக்கு என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜை தெரியும். அவன் எடுத்துக்கொள்ற படைப்புக்கு 100 விழுக்காடு உண்மையா இருப்பான். 100 விழுக்காடு உண்மையா இருப்பான். என் தம்பி வெற்றிமாறனும் 100 விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோட இருப்பான். தவறு செய்ய மாட்டான்.
அதனால அந்த படத்தை சாதி முதல்ல தூண்டுறாரு வைக்கிறாருலாம் இயலாம காழ்ப்புணர்ச்சி இன்னும் வயிற்றெரிச்சல்ல பேசுறது அதை போய் பொருள்படுத்திக்க வேண்டியது. கச்சத்தீவை மீட்பு கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வரீங்க. கடந்த வாரம் கூட அந்த இலங்கையோட மத்திய அமைச்சர் அவர் தெரிவிப்பதுனா கச்சத்தீவை மீட்பது வந்து இந்தியா மற்றும் இலங்கையோட கையில தான் இருக்கு. குறிப்பா முதல் கட்டமா 2 மீனவர்களும் இணைந்து பேசுறாலே கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளை 2 நாடுமே மேற்கொள்ளலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவை ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். நான் சொல்றது நல்லா விளங்குது. ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள 12 நாட்டிக்கல் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும். ஆனால் இலங்கை என்னோட கச்சத்தீவு இங்க வரை என்னுடைய எல்லை வரைக்கும் வந்து விரட்டி கைது பண்ணிட்டு போகுது. அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல கட்டமைக்குது. தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல கட்டமைக்குது. உங்களுக்கு விளங்குதா?